விஜயகாந்த் 3வது அணி வைத்து வீணாக போயிட்டார். இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக 28 இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு 3வது அணி உருவாக்கி 13-14 விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள். அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது. விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். இவங்கெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம். அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜயை முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறான். அன்புமணியை ஆக்கி விட்டானா? ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது. முதல் படியில் நடக்காவிட்டால் 2வது படியில் நடக்கட்டும். முதலில் நாம் ஊன்றிக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொலைத்தெறியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வீணாக போய்விடும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் அதில் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார். ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு வீணாகிவிடும். அதனால் நான் சொல்லுகிறேன், 2 அணி தான் இருக்க வேண்டும். ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுகிற அணி, இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லுகிற அணி. இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். தவிர வாக்குகளை பிரிப்பதோ கொள்வக்கூடாது. இந்த அண்ணாமலை வெட்டி கழகம் செய்கிறார். சும்மா 80 இடம் வாங்கு 90 இடம் வாங்கு என்று இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. என்ன சும்மா போனதெல்லாம் ஓபிஎஸ் விட்டு ஓட்டு, இபிஎஸ் விட்டு ஓட்டு, அப்புறம் பாமக விட்டு ஓட்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஏன் ஓட்டுன்னு சொல்லி கொண்டு அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் என்ன, உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பெறுங்க. சும்மா வீணா அந்த சமயம் பேசிக்கொள்ளலாம். இப்போ என்னதுக்கு வீணா நீங்கள் 80 இடம் பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், இப்படியே பேசி 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 நீங்கள் எதிரியைத்தான் பலப்படுத்துகிறீர்கள். இந்த அறிவு கூடவா இல்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். எதிரி தான் பலப்படுவாங்க. இந்த நாட்டிலே கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்.